அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த 12th இங்கிலீஷ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2023க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த இஆர்சி நம்ம எப்படி படிக்கிறது? எப்படி படிச்சா ஈஸியா 3 மார்க் எடுக்கலாம்? இல்ல படிக்காமலே 3 மார்க் எடுக்கிறதுக்கு வழி என்ன? இப்படி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இஆர்சி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 மார்க்ல கேட்பாங்கப்பா. 2 போயம் லைன குடுத்துட்டு, எக்ஸ்பிளைன் த ரெஃபரன்ஸ் வித் டு த கான்டெக்ஸ்ட். ஸோ இப்படி வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு உங்களுக்கு மார்க் எப்படி அவார்ட் பண்றாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ இப்படிதான் வந்து திருத்துவாங்க. அந்த போயம் நேம் எழுதுனீங்கன்னா 1 மார்க், போயட் நேம் எழுதுனீங்கன்னா 1 மார்க், நீங்க எழுதுற எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க். ஆனா அவங்க கொடுத்த கொஸ்டின் நீங்க பாருங்களேன், அந்த கொஸ்டினுக்கு அவங்க எப்படி ஆன்சர் கீ வச்சிருக்காங்கன்னா, போயம் நேம் ஆர் கேஷ்னட்ரி, ஓகே சூப்பர், போயட் நேம் டோரோடட், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே போயம் நேம் போயட் நேம் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் அவங்க ஆன்சர் கீழே இன்க்ளூட் பண்ணல. ஆனா அதுக்கு மார்க் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிந்த வகையில வேர்ன் வேர்ட்ஸ் போட்டு நீங்க வந்து எழுதலாம். ஸோ 2 லைன் கொடுக்குறாங்கன்னா அந்த லைனையே நீங்க அப்படியே ஒரு சென்டென்ஸா மாத்த பாருங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலனா அந்த லைனை சென்டென்ஸா மாத்துங்க. இல்ல நீங்க ஒரு பேராகிராஃப் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம பேராகிராஃப்லாம் போயம்க்கு படிப்போம்ல. ஸோ அந்த லைனா இருந்துச்சுன்னா அந்த 2 லைனோட மீனிங்கை படிச்சு நீங்க படிச்ச பேராகிராஃபோட மேட்ச் பண்ண பாருங்க. இப்போ எதுவுமே தெரிலனா அந்த லைன் என்ன புரியுதோ அதை நீங்க வந்து எழுதிருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஸோ இஆர்சியை நினைச்சு யாருமே பயப்பட தேவையில்ல. நீங்க ஒன்று தான் இஆர்சியில கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த லைன் வந்து என்ன போயம், அந்த போயமோட போயட் யாரு, போயமோட போயட் கூட நம்ம வந்து தெரிஞ்சிடும். அது என்ன போயம் அது மட்டும்தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க ஒரு ட்ரிப் நீங்க வந்து போயமை படிக்கணும். 6 போயம் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் 5 நீங்க படிக்கணும். ஏன்னா அந்த 5 தவிர எது வந்தாலும் 6வது தான். ஸோ அப்படி நான் வந்து சொல்றேன். ஓகேவா? யா, இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இஆர்சி. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை நீங்க வந்து ஷேர் பண்ணிடுங்க. இஆர்சினா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அந்த வீடியோ அவங்களுக்குலாம் கொடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ வெரி